ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நெய்பரி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நேந்திர பழத்தில் பஜ்ஜி செய்ய போகிறோம். நேந்திர பழம் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் ஏ, சி அண்ட் இ இருக்குது. இது நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கறனால அவங்களோட பிரெயினை எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்கவங்க அவங்களோட டயட்டில் இது வாரத்தில் 3 டைம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 பிஞ்ச் டேபிள் சால்ட், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பில் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நேந்திர பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கு. இப்போ ஒரு எம்டி பவுலில் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மைதா மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 பிஞ்ச் டேபிள் சால்ட்டும் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணுறனால நமக்கு பஜ்ஜி கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் கொடுக்கணும் அப்படின்றனால ஆட் பண்ணுறோம். இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாங்க. இது நல்லா காயணும். ஸோ 2 சைடு நல்லா திருப்பி விடுங்க. இப்போ நம்ம நேந்திரம் பழம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நேந்திர பழம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற குழந்தைங்களுக்கு நீங்கள் வெறும் நேந்திர பழம் ஜஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி கூட கொடுக்கலாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தைக்கு கூட நம்ம வேக வச்சு நாட்டு சக்கரை அதில் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்.